வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது விதமான டாப்பிக்கில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்க நீங்கள் தவிர்க்க வேண்டிய 8 பழக்கங்களையும் மாற்றிக்க வேண்டிய பழக்கங்களையும் பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சிலருக்கு அது அமைவதில்லை. இந்த விஷயங்களை பின்பற்றினால் வெற்றி உங்கள் கையில் வந்து இருக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் தினசரி பழக்கங்கள் கூட வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் வாழ்க்கையில் வெற்றி பெற நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில பழக்கங்களை இங்கு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தினமும் காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கத்தை கைவிட்டு விடுங்கள். வாழ்க்கையில் ஜெயித்து காட்டிய மாமனிதர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருக்கும் பழக்கத்தை பின்பற்றியுள்ளனர். எனவே நாமும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். 4 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்திருக்கும் பழக்கத்தை பின்பற்றி நம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம். எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கு பதிலாக பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடும் பழக்கத்தை நீங்கள் முதலில் கைவிட வேண்டும். அது உங்கள் நேரத்தை மட்டுமே வீணாக்கும். காரியம் உங்களுக்கு முடிவதில்லை. எனவே நீங்கள் தள்ளி போடும் பழக்கத்தை கண்டிப்பாக கைவிட்டு விட வேண்டும். நாம் அனைவரும் இரவு தூங்க செல்லும் முன் மொபைல் பார்க்கும் பழக்கத்தை வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நல்ல புத்தகங்கள் படிப்பது, தியானம் செய்வது போன்றவற்றை செய்ய வேண்டும். இதை செய்வதால் மனம் அமைதிப்படுவதோடு ஆழ்ந்த தூக்கத்தையும் பெற நமக்கு உதவுகிறது. அதேபோல் காலையில் எழுந்தவுடன் நாம் அனைவரும் மொபைல் பார்க்கும் பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அதையும் தவிர்க்க வேண்டும். மொபைல் பார்ப்பதால் தேவையற்ற மன அழுத்தங்கள் உண்டாகிறது. எனவே அதை தவிர்க்கவும். அதற்கு மாறாக உடற்பயிற்சி செய்வது, யோகா செய்வது போன்றவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வதால் உங்கள் மனநிலை சிறப்பாக இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதால் நேரத்தை மிச்சப்படுத்தி விடலாம் என்று நினைத்து ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யாதீர்கள். அப்படி செய்வதால் உங்களிடம் 40% திறன் குறைகிறது என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பணியை மட்டும் செய்ய திட்டமிடுங்கள். அப்படி செய்வதால் அந்த வேலை சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுவதும் வசதியான வட்டத்திற்குள் இருந்து விடலாம் என்று நினைப்பது உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம். புதிய புதிய விஷயங்களை கற்பது, ரிஸ்க் எடுக்கும் மனப்பான்மை போன்றவை வாழ்க்கையில் உங்களை உயர உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் வசதியான வட்டத்தில் இருந்து வெளியே வர கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக முடிப்பதில் கவனமாக இருந்தால் மனதில் தோல்வி பயம் உண்டாகிவிடும். அதுவே உங்களை சில சிக்கலான முடிவுகளை எடுக்க தடுத்து உங்கள் வளர்ச்சியை பாதிக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் உங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற செய்யுங்கள். 24 மணி நேரமும் உங்களை நீங்கள் பிஸியாக வைத்துக்கொள்வது உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவாது. பணிகளுக்கு இடையே உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி பட வைக்க சில ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவே உங்கள் மனதை அமைதிப்பட வைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe now and press the bell icon. Never miss an update.